ஹாய், இன்றைக்கி மைதா மாவு வச்சு சிம்பிளாக ஒரு நிப்பட் ரெசிபி தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு அரை கரண்டி எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஊற்றி அதை ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை சப்பாத்தி மாவு திட்டத்துக்கு பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறம் எடுத்து இங்கே பாருங்கள், சப்பாத்தி சைஸுக்கு அதை நம்ம ஃபஸ்ட்டு தீத்தி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தீத்துனதுக்கப்புறம் ஒரு கிளாஸை வச்சு அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அப்படியே சுற்றியில் எல்லா இடத்துலையும் ரவுண்டாக நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபோக் ஸ்பூன் மாதிரி வச்சு அதை நம்ம ஹோல்ஸ் பண்ணியே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா பூரி மாதிரி உப்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது உப்புச்சுன்னா எண்ணெய் இசுக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடாக காய வச்சு அதில் போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா இப்போ எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கேஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு அது நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். சிம்பிளாக ஒரு நிப்பட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.